கண்ணு எம்மா ஆழ நோண்டிக்குதா, ஒரு அடி ஆழ நோண்டிக்குதா. பண்ணி நாய்த்தி பண்ணுது ஒரு விவசாயத்தை. இந்த பண்ணி தொல்லை பெரிய தொல்லையா இருக்குது. கவர்மெண்ட் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கைனியை நோண்டு தள்ளுதுங்க. இப்ப நீங்க பாருங்க, கண் கூட பார்க்கலாம். இது ஒரு அடி ஆழத்துக்கு நோண்டி போகுது. மாமா, என்ன மாமா கொல்லியில திட்டா களை வெட்டி இருக்காங்க? இது மொத்தமா வெட்டி இருக்கலாம்ல? உனக்கு கிண்டலா இருக்குதுடா எங்க விவசாயத்தை பத்தி. இங்க பாரு, இங்க அந்த பன்னிக பண்ற அக்கிரமத்தை பாரு. இத பாரு, பண்ணி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு தெரியுதா? நோண்டி நோண்டி தள்ளி வச்சுக்குதா. இத பாரு, கண்ணு எம்மா ஆழ நோண்டிக்குதா, ஒரு அடி ஆழ நோண்டிக்குதா. இந்த கண்ணெல்லாம் நோண்டி வச்சுக்குதா. பண்ணி நாய்த்தி பண்ணுது ஒரு விவசாயத்தை. இது 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 எத்தனை எத்தனை மூட்டை எடுப்போம் தெரியுமா? மணிலா இது 50 மூட்டை எடுப்போம் ஒரு ஏக்கருக்கு. இப்ப இந்த பண்ணினால அங்கங்க இது மட்டுமா? இங்க பாரு, பாரு, இந்த கண்ணு பக்கத்துல அந்த கண்ணை நோண்டி தள்ளிதா. இந்த கண்ணு பக்கத்துல நோண்டிதா. இந்த பாரு, எம்மம் ஆழம் பாரு, எம்மம் ஆழம். இதுல இந்த கண்ணு காலி பண்ணித்தா. இந்த கண்ணு காலி பண்ணித்தா. ஆழம் நோண்டிக்குது பாரு. நீ உனக்கு களை வெட்டினாங்கன்னு கிண்டலா இருக்குது. ஏதோ இந்த கண்ணை மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு இருக்குது. எப்படி அந்த பண்ணி அங்க ஒரு கண்ணு அது நோண்டி வச்சுக்குதா. இப்ப நம்ம விவசாயத்துல நான் விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டியது, இப்ப விவசாயத்துக்கு இந்த பண்ணி தொல்லை பெரிய தொல்லையா இருக்குது. கவர்மெண்ட் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். முடிவு கட்டினா நல்லா இருக்கும். அதாவது சோலார் மின்வேலி அமைச்சாலும் அதுலயும் அது கொஞ்ச நேரம் தான் அந்த பேட்டரி பவர் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மங்குது பழுகுது. அது என்ன பண்ணுதுன்னா வெடிகாலமா 3 மணிக்கா மேட்ரு உடைச்சிக்கின்னு உள்ள மணிலெல்லாம் தீர்த்து கட்டி போகுது. 25,000 கொடுத்து நாங்க சோலார் மின்வேலி கட்டினோம். அதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஃபெயிலியர்னா இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம ஏமாந்தோம்னா எல்லாத்தையும் உடைச்சிட்டு, அதுங்க யானை மாரி குதிரைக்குட்டி மாரி இருக்குது. அந்த காண்டாமிருக்க மாரி வயிறு இருக்குது. அது தீர்த்து போகுது. இப்ப நாங்க மணிலா போறதே விட்டுட்டோம். நம்ம எங்க கிராமம் ஃபுல்லா மணிலா போறத விட்டுட்டோம். இந்த சவுக்கை எதுக்காக நாங்க போடுறோம்னா, லாபமும் வருது, இருந்தாலும் நாங்க வேற பயிர் செய்ய முடியல. அதனால தள்ளப்பட்டுட்டோம். நாங்க அந்த விவசாயம் செய்யறதுக்கு தள்ளப்பட்டுட்டோம். இது முழுக்க முழுக்க பண்ணிதான். கவர்மெண்ட் இது ஒரு முடிவு கட்டணும். இப்ப ஒரு கரும்பு விவசாயத்தை எடுத்துக்கோங்க. அந்த பண்ணி தொல்லைனால கரும்பே நம்ம ஏரியாவில் இல்ல. கரும்புன்னு பார்த்தோம்னா அது ஏகப்பட்ட நன்மை தருது மனுஷனுக்கு. குடிமகனுக்கு சரக்கு வருது, சர்க்கரை வருது, குழந்தைல இருந்து குடிமகன் வரைக்கும் எல்லாருக்கும் உதவுது இந்த கரும்பு. அந்த சக்கை கூட நம்மளுக்கு எரிபொருளா பயன்படுது. அப்படியாப்பட்ட கரும்புக்கே அந்த பன்னி தொல்லைனால நம்ம விவசாயம் செய்யறதே விட்டுடுறோம். பன்னியை வளர்த்தா என்ன கவர்மெண்ட்டுக்கு லாபமா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருதா என்னன்னு தெரியல. அதனால அதுக்கு ஒரு 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 திட்டம் அதை ஒழிக்கணும்ன்ற எண்ணமே வரல. பன்னினால என்ன ஆகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் இந்த பன்னி நினைச்சாலே டென்ஷன் தான் ஆகுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வெறுத்து போயிட்டேன் நான் விவசாயத்துல. என்ன மாதிரி தானே நிறைய விவசாயிங்க நினைச்சுன்னு இருப்பாங்க. அதுக்காக நான் சொல்றேன். நான் இந்த வீடியோவை பார்த்து கவனத்துல ஏத்துக்கணும். நம்ம சொல்லி காட்டுக்கிறதுக்கு அத்தனாலும் ஏற்க போறது கிடையாது. அப்படி பார்த்து நல்ல மனசு, நல்ல உள்ளம் உள்ளவங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டினா நல்லா இருக்கும். இந்த பன்னிங்களுக்கு விவசாயம் ரொம்ப நலிவடைஞ்சு வருது. இன்னும் ஒரு 5 வருஷத்துல இதே நிலைமை நீடிச்சா பன்னிய தொல்லை அதிகமாயிடும். ஒவ்வொரு பன்னியும் 10 குட்டி 5 குட்டி போட்டு போகுது. சவுக்கிலையும் இருக்குதுங்க, எங்க ஒன்னாலும் ஏரிங்கள்ல இருக்குதுங்க. அது ஏரி ரொம்பிட்டாலும் நம்ம கைனி பக்கம் திரும்பி போகுதுங்க. அதுக்கு சாப்பாடு இல்லாம பாவம் கைனியை நோண்டு தள்ளுதுங்க. இப்ப நீங்க பாருங்க, கண் கூட பார்க்கலாம். இது ஒரு அடி ஆழத்துக்கு நோண்டி போகுது. ஒரு அடி ஆழம் நோண்டி போகுது. கண்ணு இருந்ததுன்னா கண்ணை நோண்டி போகுது. அப்புறம் விவசாயம் இந்த சவுக்க வச்சதுலே இது மாதிரி கண்ணை நோண்டி போகுது. சவுக்க வைக்காத பயிர்ல எப்படி நோண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மயில் இருக்குது. மயில் பகல்ல நம்ம அதான் தொழில். நம்ம பகல்ல வரோம், ஓட்டிடுறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்ல நம்ம காவல் காத்து இருக்க முடியாதுப்பா. அந்த பன்னியில தான் இப்ப எங்களுக்கு ரொம்ப லாஸ் பண்ணுது. விவசாயத்தை அழிக்குது. விவசாயிகளை ரொம்ப அழிச்சின்னு வருது. இப்ப நம்ம சேனல்ல இது முக்கியமான வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். விவசாயியை காப்போம், விவசாயத்தை வளர்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.